என் ரூமில் அதிகமாக யூஸ் பண்ணுற இடம் இதுதான். எடுத்த இடத்துல ஒழுங்காக வைக்காததுனால இப்படி இருக்குது பார்த்துக்கோங்க இதோட நிலமை. இனிமேல் இப்படிலாம் வைக்கக்கூடாது, ப்ராப்பராக வந்து பார்த்திங்கன்னா அதோட இடத்துல வைக்கணும், மினி விலாகும் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரஷ்லேருந்து ஸ்கின் கேர் எல்லாமே மேலே இருக்கிற ஷெல்ஃபில் வைப்பேன். இது ரொம்ப முன்னாடி இந்த பிளாஸ்டிக் பழசெல்லாம் போடுவோம்ல, அப்படி போடுற கடையில் வந்து இருந்துச்சு, நல்லா இருந்ததுன்னு வாங்கிட்டு வந்தேன். உண்மையிலே இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டு. ரொம்ப வருஷம் ஆனாலும் அதோட ஷைன் இதெல்லாம் போகாமல் நல்லா இருக்குது. ஒரு மூளை கார்னர் வேஸ்ட்டாக போகாமல் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஆர்கனைசர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அப்புறம் ஒயர்ஸ் எல்லாம் வந்து தனியாக நீட்டாக சார்ஜிங்க்கு வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு அதை செப்பரேட் பண்ணிட்டேன். அப்புறம் இந்த டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா நான் முதல்ல சிஸ்டம் இருக்கும்போது யூஸ் பண்ணது. டேபிள் நல்லா குவாலிட்டியாக தான் இருக்குது, எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த கார்னர்லேயும் அந்த டேபிள் நல்லா ஃபிட் ஆச்சு, அதனால் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஆர்கனைசர் வந்து அமேசானில் தாங்க வாங்கினேன். நான் நிறைய பேண்டு கிளிப்ஸ் எல்லாம் வச்சுருப்பேன். ஸோ அதெல்லாம் தனித்தனியாக நான் அவசரமாக எடுக்கும்போது அதோட ட்ரேல இருந்தால் எடுத்துக்கலாம் டக்குங்கிறதுக்கு எனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா இதை வந்து ப்ராடக்ட் லிங்கில் தரேன், நீங்கள் வேணும்னா போய் செக் பண்ணி பார்த்து வாங்குங்க. ஃபைனலாக சூப்பராக எனக்கு வந்து ஆர்கனைஸ் பண்ண வச்சது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இதை இப்படியே மெயின்டைன் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.